told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Hello friends, welcome back. இன்னைக்கு வீடியோல 20 things what I did before Diwali தான் பார்க்க போறோம் for home cleaning and organizing. The first thing is I fixed all the furnitures. So எதெல்லாம் பிஞ்சு போன furnitures இருக்கோ அதெல்லாமே வந்து I have fixed it. That is the first step I have done. And the second one is I have decluttered the unwanted items. ஸோ சில பொருளோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு பாப்பாஸ் ஃபஸ்ட்டு ஸ்பூன். ஸோ ஐ எம் வெரி அட்டாச்சு டு தேட். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்கேன். அண்டு சில கண்டெய்னர்ஸோட கேப் இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா டேப் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஸோ ஐ ஹவ் டிக்ளேட்டட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் ஐ ஹவ் டன் ஆர்கனைசிங் ஆஃப் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணவே மாட்டோம். அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் ஐ ஹவ் காட் தீஸ் மனி ஜங்க்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் ஐ ஹாவ் ரிமூவ்ட் அண்ட் அரேஞ்ச்ட் இட் இன் அ ப்ராப்பர் வே ஸோ தட் ஐ கேன் நோ வாட் இஸ் இன்சைட் வாட். அதே மாதிரி த அதர் சைட் வி ஹாவ் மெடிக்கல் ஃபைல்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஆர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இஸ் ஆன் த கிச்சன் பார்ட். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் காட் இன் டு ஆல் த ஷெல்ஃப்ஸ். எல்லாரோட ஷெல்ஃபோட லைனர்ஸும் எடுத்துகிட்டு அதை க்ளீனிங்க்கு போட்டுட்டேன். அண்ட் ஐ ஹவ் டீப் க்ளீன்ட் ஆல் த ஷெல்ஃப்ஸ். ஸோ அதனால தான் 4 years ஆகியுமே இன்னுமே வந்து மை கிச்சன் இஸ் லுக்கிங் ஸோ குட் பிகாஸ் ஐ டூ த டீப் க்ளீனிங் நவ் அண்ட் தென். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஷெல்ஃபில் இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் வந்து வேறு அதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வேறு ஒரு பவுல்ஸ்க்கு மாற்றிட்டு தென் ஐ ஹவ் வாஷ்ட் இட் அண்ட் க்ளீன்ட் இட் வெரி வெல். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே நாள் நான் பண்ணலை. ஒரு நாள் ஒரு செக்ஷன் பண்ணலாம், ஒரு ஷெல்ஃப் நம்ம பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு ஐ ஹவ் பிளான்ட் இட் ப்ரையர். ஸோ தீபாவளி க்ளீனிங் வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் அ மந்த் பேக். So being a very busy mom, so it is always better to start little early so that you will have time to accommodate all your cleaning stuff, the decluttering and cleaning as well. So containers எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு then I refilled it and kept it and now you see how beautiful it is. It is looking so new and 4 years on a kitchen மாதிரி இல்லை because I have washed all the containers and arranged it back and I gave a very good new look to the kitchen. அண்ட் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ செக்ட் ஆன் ஆல் த லாஃப்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க எல்லா லாஃப்ட்லேயும் என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஐ ஹவ் செக்ட் அண்ட் ஐ ஹவ் decluttered and organized. So this is the other room apart from the master bedroom. So there we have the winter clothes-லாம் வச்சுருப்போம். So I have gone through all the bags and I have checked எது தேவை இல்லை அப்படின்னு பார்த்தேன். ஸோ வின்டர் க்ளோத்ஸ் பார்த்தா இது நான் வந்து யூஎஸ் போகும்போது நான் வாங்கின சில ஜாக்கெட்ஸ்லாம் இன்னுமே நான் வச்சுருந்தேன், சில தெர்மல்ஸ்லாம். ஸோ இட்ஸ் பீன் 7 years பட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் ஆல் தீஸ் சாக்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ ஐ ஹாவ் த்ரோன் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ போகும்போது நியூவாக வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பண்ண என்னென்னா ஐ ஹாவ் நேம்ட் இட். ஸோ இந்த மாதிரி ட்ராலி பேக்கில் வந்துட்டு நான் வந்து எழுதி வச்சுட்டேன் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் த நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும் போது அதுக்குள்ளே எனக்கு தெரியும் இந்த பேக்குக்குள்ளே வின்டர் க்ளோத்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஹாவ் டன் தேட். ஸோ ஒன்லி தேவைப்படுற விஷயம் மட்டும் நான் வச்சுருக்கேன் அதில். And it is very very easy for me to pick it up the next time whenever it is needed. And also I have gone through all the bags and suitcases. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ எதெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் சேவிங்காக வைக்க முடியும் ஒரு பேக்குக்குள்ளே இன்னொரு பேக் அப்படி வச்சு எல்லாமே வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஒன் ஆஃப் த ரூம்ஸ். ஸோ அந்த அதர் ரூம், ஸோ என்னோடய ஆஃபீஸ் ரூம் கிட்ஸோட வார்ட்ரோப் வச்சுருப்பேன்ல. ஸோ அந்த ரூமில் வந்து மேலே இருக்க லாஃப்டில் வந்து கிட்ஸோட சூட்கேஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்தந்த ரூமில் வந்து அதுக்கு ஏற்ற பொருள்களை வந்து அந்தந்த லாஃப்டில் வச்சுருப்பேன். And the next thing I did was I have decluttered the toys. So if you have a toddler, it is a must thing to do. ஏன்னா நிறைய டாய்ஸ் வந்து பைலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நான் உடனே வந்து தூக்கி போட முடியாது பிகாஸ் கிட்ஸ் ஆர் ஸோ மச் அட்டாச்சு டு த டாய்ஸ். ஸோ அவங்க ஞாபகமாக கேட்பாங்க. ஸோ 1 month நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்காட்டி தூக்கி போடலான்னு வச்சுருக்கேன். தென் த அதர் திங் இஸ் இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து எழுதி வச்சுட்டேன், பேப்பரில் நோட் எழுதி வச்சுட்டேன் என்ன ஐட்டம் உள்ளே இருக்குது. ஸோ தட் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் கம்மிங் ஆன்
டு த கிச்சன் லாஃப்ட்டு. ஸோ கிச்சன் லாஃப்ட்டில் வந்துட்டு இங்கேயுமே வந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வந்து லாஃப்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிச்சன் லாஃப்ட்டில் நீங்கள் என்ன பார்க்கலான்னா, வாட்டர் கேன் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃப், அந்த ட்ராயர் லைனர்ஸ் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் வந்து சம் எக்ஸ்ட்ரா ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா குட்டி பசங்களுக்குலாம் பர்த்டே வந்து அதுக்கு கொடுக்குறதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ வாட்டர் கேன் எதுக்கு வச்சுருக்கேன்னா, வி ஆர் யூஸிங் ஆர்ஓ. ஸோ என்னைக்காவது அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸு இல்லாட்டி தண்ணி வரல அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் சம் வாட்டர் கேன்ஸ் அண்ட் ரங்கோலி பவுடர்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் வந்து ரேர்லி யூஸ்டு ஐட்டம்ஸ். ஸோ இட் இஸ் தேர் இன் த லாஃப்ட். பட் கண்டிப்பாக இது தேவை. பட் நம்ம அதை வைக்காமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் லாஃப்ட்டில் வச்சுட்டேன். அந்த அதர் சைட் ஆஃப் த லாஃப்ட் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ ஐ ஹாவ் 2 ஐஸ் பாக்ஸஸ். ஸோ இதில் ஒன்றில் வந்து பர்த்டே சப்ளைஸ் இருக்கும் அண்ட் த அதர் பாக்ஸில் வந்துட்டு ஐ ஹாவ் ஆல் த ரிட்டன் கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பாப்கார்ன் மேக்கர் இருக்கும், ரேர்லி யூஸ்டு ஸ்டஃப். ஸோ டிஷ்வாஷரில் இருக்க ஒரு ஆக்சசரி இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய டிஃபன் கேரியர் இருக்கும், விச் இஸ் யூஸ்ட் வெரி ரேர்லி வென் ஐ கோ ஃபார் அ பிக்னிக். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன் சைடு நான் வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ ஹியர் ஐ ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா ஹாட் பாக்ஸஸ். ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஹாட் பாக்ஸஸ்லாம் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதிகமாக யூஸ் ஆகாத பொருள் அதெல்லாம் வந்து மேலே வச்சுட்டேன். அண்ட் வைல் டூயிங் திஸ் ஐ ஹவ் ஆல்சோ டீக்ளட்டர்ட் த ஸ்டஃப் விச் ஆர் நாட் நீடட் ஃபார் த கிச்சன். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ஐ டிடன்ட் யூஸ், ஸோ ஐ ஹவ் டீக்ளட்டர்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஹவ் டீக்ளட்டர்ட் த ஃபர்னிஷிங் ஸ்டஃப் லைக் பெட்ஷீட்ஸ், பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், அதெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணேன். அண்ட் அண்டர் பெட் ஸ்டோரேஜ் இட் வாஸ் ஸோ பேட். ஸோ இட் வாஸ் நாட் ஆர்கனைஸ்டு வெல். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். தென் வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ ஹவ் கான் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி பெட்ஷீட்ஸ் அண்ட் குல்ட் வெதர் இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்னு பார்த்துட்டு நான் வச்சேன். அண்ட் இந்த பெட்ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அந்தந்த பெட்ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் அந்தந்த பெட்ரூமில் இருக்கும். ஐ ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி நாட் நீடட். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் எக்ஸ்ட்ரா கர்டைன்ஸ். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா கர்டைன்ஸும் இங்கே இருக்கும். அதோட கர்டைனோட ஆக்சசரிஸும் வந்து ஒரு பவுச்சில் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ தட் இட் வில் நாட் கெட் மிஸ்ட். ஸோ இங்கே நான் பார்த்தேன்னா ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பில்லோ கவர்ஸ். ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணேன் இன் திஸ் ரூம். ஸோ வந்துட்டு இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் பீன் ஸோ லாங் ஐ எம் கேரிங் ஆல் தோஸ் பில்லோ கவர்ஸ் வித்தவுட் யூஸிங் இட். அண்ட் த அதர் ரூம்லேயும் வந்துட்டு ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் த பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் இதில் யூஸ் ஆகாத பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அந்தந்த ரூமுக்கு தேவையான பெட் ஸ்ப்ரெட், பெட்ஷீட்ஸ்லாம் வச்சுட்டா நம்மளுக்கு இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ஐ ஹாவ் டீக்ளட்டர்ட். தென் கம்மிங் ஆன் டு த ட்ரெஸ் பார்ட். ஸோ ஐ ஹவ் டீக்ளட்டர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு த ட்ரெஸ்ஸஸ். ஸோ கம்மிங் ஆன் டு மை ட்ரெடிஷ்னல் வார்ட்ரோப். ஸோ ஐ ஹவ் கான் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அண்ட் என்னெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கா அண்ட் இஸ் இட் ரியலி ஃபிட்டிங் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அண்ட் ஐ ஹவ் ஆர்கனைஸ்டு. அண்ட் நம்ம அவசரத்தில் வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே மடித்து அப்படியே உள்ளே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஐ ஹாவ் அகெயின் ஆர்கனைஸ்ட் இன் அ பெட்டர் வே. அண்ட் அட் த சேம் டைம் எல்லாமே வந்து ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி தான் நான் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அண்ட் ஐ ஹவ் டீக்ளட்டர்ட் அ லாட் ஓவர் ஹியர். Next, along with the dresses, I have also decluttered the fancy stuff like hair bows, hair accessories, அதுக்கப்புறம் வளையல்கள். ஸோ இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு ஐ எம் நாட் யூஸிங் ஆல் தீஸ் வுடன் பேங்கிள்ஸ். ஸோ ஆஃபீஸ்க்கு போகும்போது ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த பேங்கிள்ஸ்க்கெலாம் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ எம் கேரியிங் இட் ஆல் த்ரூ த இயர். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டஃப் ஐ ஹவ் டீக்ளட்டர்ட் அஸ் பார்ட் ஆஃப் த decluttering ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் த ஃபேன்சி ஐட்டம்ஸ். நவ் மை வார்ட்ரோப் லுக்ஸ் ஸோ க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டு. ஸோ எனக்கு இப்போ தெரியும் என்னென்ன பொருள் என்கிட்ட இருக்குது, என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அழகாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஐ க்ளீன் த டேபிள் மேட்ஸ். ஸோ டேபிள் மேட்ஸ் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் டோன்ட் வாஷ் இட், ஐ ஜஸ்ட் வைப் இட் ஆஃப் இஃப் இட் இஸ் சாயில்டு. ஸோ இந்த தடவை வந்து ஐ தாட் ஓகே ஐ கிவ் இட் அ வெரி குட் டீப் க்ளீனிங். ஸோ இந்த டேபிள் மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹவ் யூஸ்டு த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் அ சிலிகான் ப்ரஷ். அதை வச்சு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் ஹார்ட்லி இட் டுக் அரவுண்ட் 15 minutes ஆஃப் மை டைம். தேட்ஸ் இட். குட்டி விஷயம்தான், ஆனால் வந்து வி வில் நாட் டூ ஃபியூ திங்ஸ். ஸோ
நம்ம எவ்ரிடே க்ளீனிங்கில் வந்து இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் தீபாவளியோ நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி டைமில் வந்து வி கேன் ஆட் சம் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் திங்ஸ் அண்ட் ஸோ எதெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அழகாக டீப் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். All these cleaning activities, it took me a month, so I didn't push myself very hard because every day routine வந்து எனக்கு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் கிட்ஸை பார்த்துக்கிறதோ என்னோடய ஒர்க்கோ எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால் எல்லாமே வந்து பிரித்து பண்ணேன். அண்ட் சீக்கிரமாக அதனால தான் ஆரம்பிச்சிட்டேன் நான் க்ளீனிங். தென் ஐ டீப் க்ளீன் த வார்ட்ரோப்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் மை லிட்டில் ஒன்ஸ் வார்ட்ரோப். ஸோ பாப்பாவுக்கு பேபி சிட்டர் இருக்காங்கல்ல, ஸோ ஐ மேட் ஹர் டு க்ளீன் ஹர் வார்ட்ரோப் வெரி ப்ராப்பர்லி. ஸோ இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராஸில் இருக்குது. அண்ட் அட் த சேம் time we have decluttered her dresses, so outgrown on dresses எல்லாமே declutter பண்ணோம். At the same time I have deep cleaned my wardrobe as well. So I have almost used the KonMari method to take out all the items from the shelf and அதுக்கப்புறம் தேவையில்லாத ஐட்டம் declutter பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஷெல்ஃபாக பண்ணேன். பிகாஸ் எனக்கு மொத்தமாக எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டால் இட் வில் பி ஓவர்வெல்மிங். ஐ ஓன்ட் டூ. ஏன்னா நிறையா நம்ம க்ளீன் பண்ணணுமேனு எனக்கு அதனால் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ஷெல்ஃபாக வந்து நான் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து குட்டி குட்டியாக நான் க்ளீனிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறையா க்ளீனிங் ஒரே நாள் நான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஈவன் இந்த வார்ட்ரோபே வந்து 2 நாளாக நான் பிரித்து பண்ணேன். அண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா உள்ளே வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹவ் decluttered as well. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். தென் கம்மிங் ஆன் டு த ஷூஸ் பார்ட். ஸோ ஃபுட்வேர் வந்து நம்ம நிறைய declutter பண்ணவே மாட்டோம். பிகாஸ் we will be so attached to few of the shoes. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் மை லிட்டில் ஒன்ஸ். ஸோ நிறைய அவுட்க்ரோன் ஆன ஷூஸ் இருக்குது அவளுக்கு. ஸோ அவளுமே வந்து கொடுக்கவே மாட்டாள். சில ஷூஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவளுக்கு தெரியாமல் சில விஷயம் வந்து declutter பண்ணேன். சேம் திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்சோ. அண்ட் என்னோடய ஷூஸும் வந்து எனக்கும் இந்த கிளாடியேட்டரில் ரொம்ப பிடிக்கும். பட் அதோட லெதர்லாம் போயிடுச்சு. தென் என்னோடய வாக்கிங் ஷூ எல்லாமே வந்துட்டு ஓன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் decluttered ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் declutter பண்ணதெல்லாம் வந்து ஐ ஹாவ் டொனேட்டட் இட் ஆக்சுவலி. ஸோ இதில் சில ஷூஸ் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ ஐ ஹாவ் டொனேட்டட் இட். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 3 monthsக்கு ஒன்ஸ் நம்ம பண்ணால் இட் வில் பி குட். பிகாஸ் ஃபுட்வேர் வந்துட்டு ஸோ நம்ம நிறைய வாங்கிட்டே இருப்போம். பட் இருக்கிற ஃபுட்வேர் வந்து நம்ம declutter பண்ண மாட்டோம். அண்ட் அட் த சேம் டைம் ரூமில் வந்து அண்டர் த பெட் வந்து ஐ ஹாவ் 2 ஃபுட்வேர் ஆர்கனைசர்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட பெரிய பாப்பா வந்து ஷீ ஹெல்ப் மீ அவுட் இன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் திஸ். ஸோ இதில் வந்து ஐ ஹாவ் மை ஃபார்மல் ஷூஸு. ஸோ இட்ஸ் பீன் 4 years ஐ ஓட் திஸ். ஸோ ஜஸ்ட் ஐ தாட் ஓகே ஐ செக் இட். பார்த்தோன்னா இதுலேயுமே லெதர் வந்து ஃபுல்லாகவே ஓன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ரியலி ஹாவ் டு கெட் அ நியூ ஒன் வென் ஐ கோ டு ஆஃபீஸ். ஸோ அதனால் வந்துட்டு இதையும் தூக்கி போட்டுட்டு தென் கம்மிங் ஆன் டு த க்ராக்கரி யூனிட். ஸோ க்ராக்கரி யூனிட் வந்து நான் அங்கே நிறையா கிளாஸ்வேர்ஸ் வச்சுருப்பேன். எல்லா கிளாஸ்வேர்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின விஷயங்கள் இருக்கும். அதில் வந்துட்டு ஜஸ்ட் ஐ ஹவ் செக்ட் எது வந்து 1 year நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு செக் பண்ணி அந்த ஐட்டம்ஸை வந்து நான் எடுத்து போட்டுட்டேன். பிகாஸ் 1 year யூஸ் பண்ணாதது இனியும் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் டொனேட்டட் தீஸ் கிளாஸ்வேர்ஸ். தென் கம்மிங் ஆன் டு த பால்கனி. ஸோ த சேம் திங் கோஸ் ஹியர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த குட்டி குட்டி பிளான்டர்ஸ் கிளாஸ்வேர் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஐ ஹவ் த்ரோன் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ இதை வந்து அழகாக ஏதாவது பிளான்ஸ் எதாவது வைக்கணும். நான் அதை வைக்கும் போது உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஹவ் thrown away all the broken cleaning stuff like உடஞ்சி போன மாப்பு, broomstick, அதுக்கப்புறம் உடஞ்சி போன டஸ்ட்பின்ஸ் அதெல்லாம் த்ரோ பண்ணிட்டேன். தென் கம்மிங் ஆன் டு த டீப் கிளீனிங் ஆஃப் த கிச்சன் அப்ளையன்சஸ். ஸோ சிம்னியோட ஃபில்டர்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது வந்து எப்பயுமே வீக்லி க்ளீன் பண்ணிடுவேன். பட் ஆஸ் பார்ட் ஆஃப் தீபாவளி க்ளீனிங் ஆல்சோ ஐ ஹவ் டன் திஸ். ஸோ எனக்கு ஒரு ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா ஐ ஹாவ் அ டிஷ் வாஷர் இல்லையா. ஸோ அதில் வந்து ஹை டெம்பரேச்சர் சைக்கிள் ரன் பண்ணி விட்ருவேன் அந்த ஃபில்டர்ஸை வச்சு. அண்ட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா என்னோடய ஃபில்டர்ஸும் க்ளீன் ஆயிரும். அட் த சேம் டைம் என்னோடய டிஷ் வாஷரும் வந்து சூப்பர் டீப் க்ளீன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹேக்ஸ் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ cleaned my kitchen appliances. Then cleaning the hidden places. So there are a lot of hidden places in our home. ஸோ எஸ்பெஷலி இந்த ஷோ பீசஸ்ஸு. ஸோ ஷோ பீசஸில் வந்து இது மாதிரி கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் டஸ்ட் அக்குமுலேட்டட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி
சார்ஜிங் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் டஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ் இருந்ததுன்னா இருக்கும். இதுக்காக தான் வந்து என் வீட்டில் ரொம்ப கம்மியான ஷோ பீசஸ் இருக்கும். ஐ வில் நாட் ஹாவ் மச். ஸோ 1-2 தான் இருக்கும். ஐ வில் நாட் டம்ப் திங்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண டைம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டஃப் வச்சுருப்பேன். வச்சுருந்தா அழகாக க்ளீனாக வைக்கணும், இல்லாட்டி வைக்கக்கூடாது. தட் இஸ் மை கான்செப்ட். ஸோ ஐ ஹவ் க்ளீன் திஸ் ஃப்ளவர் வேர்ஸ். ஐ ஹவ் டேக்கன் அவுட் ஆல் த ஐட்டம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு then again I have organized. So this is how I made the showpieces very clean. Then next hidden place வந்து the back side of the TV unit. ஸோ டிவிக்கு பின்னாடி வந்து இருக்கிற அழுக்கு நம்ம எவ்ரிடே க்ளீனிங்கில் நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வந்து வி ஷுட் க்ளீன் இட் ஆக்சுவலி. ஸோ ஐ டிட் இட். அண்ட் இது வந்து ரூமில் இருக்க டிவி. அண்ட் லிவிங் ரூமில் இருக்க டிவி பின்னாடி வந்து ரொம்ப டஸ்டி இல்லை பிகாஸ் ரீசெண்ட்லி வி டிட் அ சர்வீஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த சர்வீஸ் மேனே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் லுக்கிங் சூப்பர் க்ளீன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் த கர்டைன்ஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் அனதர் பேர் ஆஃப் கர்டைன்ஸ். ஸோ அந்த கலர் வந்து எனக்கு போரிங் ஆகிடுச்சுன்னா ஐ வில் சேஞ்ச் இட். ஆர் இந்த மாதிரி நியூ இயர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா ஐ வில் சேஞ்ச் இட். ஸோ என்ன பண்ணேன்னா ஐ ஹவ் ரிமூவ்டு ஆல் த திங்ஸ் அண்ட் வைல் டூயிங் இட் இந்த பெட்டுக்கு சைடில் வந்து அவ்வளோ குப்பை அக்குமுலேட் ஆயிருக்கும். ஐ ஹவ் க்ளீன் தேட் ஆஸ் வெல். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் அந்த கர்டைனை வந்து நான் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இந்த ரூமில் இருக்க கர்டைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரை கிளீனிங்க்கு அனுப்பிட்டேன். ஸோ தேட் அந்த ஒரு வாஷிங் வேலை எனக்கு இல்லை. ஸோ ட்ரை கிளீனிங் ஆகி வந்துடும். அண்ட் த சேம் திங் ஐ டிட் இட் ஃபார் த லிவிங் ரூம் அஸ் வெல். ஸோ லிவிங் ரூமில் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் கிரே கலர் கர்டைன்ஸ். ஸோ ஐ ஹாவ் அனதர் பேர் வித் பெய்ஜ் கலர். ஸோ அதை மாற்றிடலாம் அப்படின்ட்டு மாற்றினேன். ஸோ ஹியர் ஐ ஹாவ் த ஷேர் கர்டைன் ஆல்சோ. ஸோ இந்த ஒயிட் வந்து என்கிட்ட ஒரே ஒரு பேர் தான் இருந்தது. ஸோ இது மட்டும் வந்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஸ்ட்ரைட்னர் வச்சு அயன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஹேங் பண்ணி விட்டுட்டு தென் அயன் பண்ணி விட்டுட்டேன். என்கிட்ட இருக்க கர்டைன்ஸ் எல்லாமே வந்து ஹூக் மாடல். ஸோ ரிங்கு அந்த ஹூக் இல்லாமல் ஹூக் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாடல் இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ இதனாலே வந்து ஐ வில் பி வெரி லேசி டு சேஞ்ச் த கர்டைன்ஸ். பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமாவது நான் மாற்றணும் அப்படின்ட்டு ஐ டூ தேட். ஸோ இந்த ஒயிட் ஷேர் கர்டைன்ஸும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன். த நெக்ஸ்ட் ஃபைனலி ஐ மேட் சம் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஃபார் மை கிட்ஸ். ஸோ என்னோடய கிட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்காது. பட் தே லைக் திஸ் பட்டர் முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் ஓகே ஏன் பேக்டு பட்டர் முறுக்கு இந்த தடவை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஐ ஹாவ் ட்ரைடு திஸ் பட்டர் முறுக்கு யூஸிங் ரா ரைஸ் ஃப்ளார் அண்ட் உருத் தால் யூஸ் பண்ணேன். அண்ட் ஜஸ்ட் இட் டுக் 30 minutes. ஸோ 15 minutes ஒன் சைடு குக் பண்ணேன். அதுக்கப்புறம் அது குக் பண்ண பிறகு ஜஸ்ட் அதை பரட்டி விட்டோன்னா த அதர் சைடு 15 minutes that's it. ஸோ வந்து எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு. பட் அது குக் ஆகும்போது அவ்வளோ ஒரு வாசனை. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு ஹை அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா வந்து பட்டரோ எண்ணெயோ பிடிக்காது இதில். ஸோ அண்ட் ஐ டென்ட் ஃபைண்ட் எனி மோர் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் டீப் ஃப்ரையிங். அண்ட் இந்த முறுக்கு கூட அவ்வளோ அழகாக பிரேக் ஆச்சு. ஸோ இட் ரொம்ப அழகாக மொறுன்னு சூப்பராக இருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ மேட் உருதால் லட்டு ஸோ அலாங் வித் த பட்டர் முறுக்கு. ஸோ அவ்வளோதான். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ ஹவ் டன் பிஃபோர் திஸ் தீபாவளி. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.